Hello everyone, welcome to Kira's Art Gallery. இந்த வீடியோல ட்ரெண்டிங்ல இருக்க Silk Thread Kada Bangle தான் பண்ண போறேங்க. பேங்கிளுடைய சென்டர் பீஸ்க்கு பேஸா நான் L ஃபைல் எடுத்துருக்கேங்க. L ஃபைல் இல்லைன்னா OHP ஷீட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த L ஃபைல்ல இருந்து பேஸ்க்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் பீஸ் செய்ய தேவையான குந்தன் ஸ்டோன் இவ்வளோதாங்க. B7000 க்ளூ எடுத்துருக்கேங்க. ஸ்டிக்கி பென், இது ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதிலிருந்து கொஞ்சமாக க்ளூ எடுத்து பென்னுடைய டிப்பில் ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணிடணுங்க. இப்போ ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டிக் பண்ணும்போது ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கலனாலும் கொஞ்சம் காஞ்ச பின்னாடி ரீஷேப் பண்ணிக்கலாம். இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் செய்ய தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா லேஸ் ஹவுஸ், பட்டன் ஹவுஸ் போல் ஷாப்லலாம் கிடைக்கும். ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா இன்னுமுமே ரேட் வந்து ரீசனபிளாக இருக்குங்க. சப்போஸ் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்கள் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கலனா அமேசானில் கிடைக்குதுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர் கட் பேங்கிள் ஒன்று எடுத்திருக்கேங்க. சைஸ் வந்து 2.2 எடுத்திருக்கேன். கோல்டன் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேங்க. ஃபேப்ரிக் க்ளூ, பேட் ஒன்று தேவைப்படும். கேலண்டர் இல்லைனா எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணிக்கலாங்க. பேடில் த்ரெட்டோடைய ஒரு எண்ட் எடுத்து ஸ்டிக்கி டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேங்க. த்ரெட்டை சுற்றும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஃபோர் கட் பேங்கிளுக்கு நான் வந்து 23 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. த்ரெட்டை சுற்றும் போது மேலே சுற்றாமல் இப்படி தனித்தனியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கேதர் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லா த்ரெட்டையும் ஃப்ளாட்டாக வச்சுட்டு டிப்பில் வந்து க்ளூ போட்டுடலாம். பேங்கிளில் இதை ஃப்ளாட்டாக வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். சென்டர் பீஸை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க ஷீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு நெயில் கிளிப்பரில் இருக்க ஃபைலை வச்சு இதனுடைய ஓரங்களை நம்ம ஸ்மூத் ஆக்கிடலாம். ஃபைல் பண்ண பின்னாடி நம்ம ஸ்கின்ல லைட்டாக ரப் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேங்கிளில் த்ரெட்டை ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ணும்போது த்ரெட்டை நல்லா ஃப்ளாட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம விரலில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ரேப் பண்ணணும். ரேப் பண்ணும்போது ஓவர்லேப் ஆகாமல் நம்ம ரேப் பண்ணணும். ரேப் பண்ணி முடிக்கும்போது த்ரெட்டை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பேங்கிளை திருப்பி கட் பண்ணிட்டு க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு ரேப் பண்ணுற டைரக்ஷன்லேயே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடணும். கொஞ்சம் காஞ்ச பின்னாடி மறுபடியும் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். பேங்கிள் ரேப் பண்ணி எடுத்தாச்சு. B7000 க்ளூ வச்சு சென்டர் பீஸை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். few seconds இந்த சென்டர் பீஸை நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒட்டும் நல்லா.
கடா பேங்கிள் மோஸ்ட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சைடில் ஸ்கொயர் குந்தன் ஒட்டிட்டா முடிஞ்சிடும். இந்த கடா பேங்கிள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம கீராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும். This is சிவசங்கரி சுப்பிரமணியன். Have a great day.